ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு. அதற்கு காரணம் என்னென்னா, நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். கிரக பயிற்சிகளே ஒரு பெரிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நவக்கிரகங்களில் சனியை சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு கிரகம். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி பயிற்சி தான் இந்த 2025 நடக்க போகுது. அதுவும் சனி பயிற்சி நடக்கிறது நெருங்கிருச்சு. ஸோ சனி பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். மேசம் முதல் மீன வரி இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே சனி பயிற்சியில் பலன் கிடைக்கும். அதில் எந்தெந்த ராசிக்கு 7.5 சனி நடக்கும், அந்த ராசிக்காரங்க எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலனை ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சனி பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 7.5 சனி நடக்குமா நடக்காதாங்கிறத எல்லாமே கிளியராக ஷேர் பண்ணுறேன். அப்படி நடந்தால் என்ன மாதிரி சனி இருக்குது, அதில் எப்படி தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. 2025 ஆண்டு எல்லா கிரகங்களுடைய பயிற்சி உள்ளடக்கி இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சனி பயிற்சி இந்த ஆண்டு நடக்கிறது ரொம்ப விஷயம். எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேல் சுக்கிரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு. ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கையும் நடைபெற போகுது. இது புதிய கண்டுபிடிகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சியை குறிக்கும். ஆக்சுவலி மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்குது. இதே போல் இந்த ஆண்டு சனி பயிற்சியும் நடக்க போகுது. ஸோ சனி பயிற்சி 2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனி பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிப்பதால் அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். மீன ராசியில் 2025 சனி பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடக்குமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி, அதற்குரிய முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய 3 ராசிகளுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கும். அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மீன ராசிக்கு முந்தைய ராசியான கும்ப ராசி, மீன ராசிக்கு அடுத்த ராசியான மேச ராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியுடைய காலமானது இருக்குது. கும்பராசிக்கு 7.5 சனியின் கடைசி 2.5 காலம் பாத சனியாக இருப்பது கடுமையான நெருக்கடிகள் குறையோ. மீனராசிக்கு ஜென்ம சனி தொடங்க இருக்குது. 2025 சனி பயிற்சி மீனராசிக்கு சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தா கூட பெரிய அளவுக்கு விரயங்கள் ஏற்படாது. ஆனால் மேசராசிக்கு 7.5 சனியுடைய துவக்கம் இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி ரொம்ப ஆபத்து. கும்பராசி, மீனராசி, மேசராசி ஆகிய 3 ராசிகளுக்கு சனி பயிற்சியில் 7.5 சனியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆனதோட அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு சனி பயிற்சி பலனை சொல்ல போகிறேன். என்ன பலன் நீங்கள் சனி பகவானால் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சனி நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சாதாரண ஒரு கிரகம்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையாலுமே சனி ஒரு சாதாரண கிரகம் கிடையாது. ஒருவருடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறதுல சனி தான் முதன்மையாக இருக்கிறாரு. நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி அவருடைய டைமில் அவர் நமக்கு பாடமாக பண்ணுவார். அதனால தான் எப்பயுமே நல்லது பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. நல்லது பண்ணாவே நம்ம பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ நல்லது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதனால் நாம் எப்பயுமே நல்லது பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய மேன்மையான விஷயம். சரி, இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன்களை ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த பலன்கள் என்னங்கிறத நோட் பண்ணி இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் நிகழும். இந்த பயிற்சி மார்ச் 29, 2022 நிகழும் மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. சனியுடைய இந்த பயிற்சி சமயத்தில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. உங்கள் கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் பலன்களை இந்த சனி பயிற்சியில் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். பொதுவாக நாம் நல்லதை மட்டுமே செய்திருப்போம் என்று சொல்ல முடியாது. நமது தீய வினைகளுக்கு பலனை அனுபவிக்கக்கூடிய நிலை காணப்படலாம். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில், உத்தியோக, கல்வி, பொருளாதார, உறவுகள் போன்ற உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் சில பல தடைகளை அனுபவிக்க நேரலாம். சில விஷயங்களில் நீங்கள் பின்னடைவுகளும் சந்திக்க நேரலாம். ஸோ இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தில் உடனடியான முன்னேற்றம் காண வாய்ப்பில்லை என்றாலும் படிப்படியாக வளர்ச்சி இருக்கலாம். பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம். குறித்த காலத்திற்குள் பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது இருக்குது. புதிதாக வேலை தேடுபவர்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது. அதன் மூலம் நீங்கள் படிப்படியாக முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்தணும். திறமைகளை வளர்த்து கொள்ளணும். திட்டமிட்டு செயல்படணும். வேலை மாற்ற விரும்புபவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். வேலை மாற்றிற்கு இது உகந்த நேரம் அல்ல. இருந்தாலும் அவசிய மாற்றம் தேடுபவர்கள் உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பதவி, பொறுப்புகள், வேலை அளிக்கக்கூடிய நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுங்க. உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் மெதுவான முன்னேற்றம் இருந்தாலும் நீங்கள் தடையின்றி முன்னேறலாம். தொழில் செய்பவர்களுக்கு இது சிறந்த காலகட்டம். உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறணும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். புதிதாகவும் கூட்டு தொழில் தொடங்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். நீங்கள் உங்கள் தொழில் விஷயமாக தொழில் முனைவரை சந்திக்கலாம். அவர்களுடைய மற்றும் நிபுணர்களுடைய ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாக கூட இருக்கலாம். ஸோ உத்தியோக தொழிலில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அப்புறம் காதல், குடும்ப உறவு இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்ப நபர்களோடு உறவுகளை சரியான முறையில் பராமரிக்கிறது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவு கிடைக்காமல் போகலாம். அவர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எழலாம். இது உங்களுக்கு விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தும். இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக விட்டுவிடுவது நல்லது. ஒளிவு மறைவின்றி பேசுவது பாதி பிரச்சனைகளை தீர்த்துவிடும். உங்கள் பேச்சில் கவனம் தேவை. உங்கள் காதல் உறவை திருமண உறவாக நீங்கள் மாற்ற நினைங்க. உங்கள் முயற்சியில் அதில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சூழ்நிலையை பொறுமையோடு கையாள வேண்டும். சமரச பேச்சுவார்த்தை மூலம் உறவில் மோதல் வராமல் தடுக்கலாம். ஸோ அதை பண்ணுங்க. அதுவும் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம். இருந்தாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா கொள்ளலாம். பரஸ்பர புரிந்துணர்வு மூலம் உறவை வலுப்படுத்தி கொள்ளலாம். வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பளிப்பதன் மூலம் உறவில் பிணைப்பு கூடும். அப்புறம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவது நல்லது. இது உங்கள் உறவை வலுப்படுத்த உதவும். இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் உள்ள குறைகளை பார்க்காம நிறைகளை பாருங்க. நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. அதுதான் இப்போ திருமண வாழ்க்கைக்கு நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நிதிநிலை எப்படி இருக்குன்னா, இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம். பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பங்கு வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நிதிநிலை இருக்கலாம். யாருக்கும் பணத்தை கடனாக அளிக்க வேண்டாம். பண விஷயங்களில் லாபம் காண்பதில் தாமதங்கள் இருக்கலாம். ஏஜென்ட்கள் அல்லது முகவர்கள் உங்களுடைய முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தலாம். அதன் மூலம் உங்கள் சேமிப்பு கரையலாம். நீங்கள் இதெல்லாம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். நீங்கள் செலவுகளை சந்திக்கிறதுக்கு நேரலாம். எனவே பட்ஜெட் அமைத்து செயல்படுவது நல்லது. பணத்தை சேமிக்க முயலுங்க. இது மாதிரியான சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மேச ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சி பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த சனி பயிற்சி பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.